நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள்ல எதையெல்லாம் உங்க ஊர்ல சொல்றீங்க? சார் நான் சொல்றேன். என்னோட பையன் வந்து பிறந்தனால ஒரு வருஷமா வந்து அவருக்கு காது கேட்கல, வாய் பேசல. இது வந்து எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் குழந்தைனால. திடீர்னு பக்கத்துல ஒரு தமிழ்காரோட அக்கா வந்து சொன்னாங்க, உன் பையன் உனக்கு அம்மா அப்பா கூப்பிடுதா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லையே அப்படின்னு. சரி, அவருக்கு விளையாடும் போது பின்னாடி ஒரு தட்டு கீழே போட்டு பாடு, திரும்பி பாக்குறாங்க அப்படின்னா கேட்டாங்க. சரி நான் ட்ரை பண்றேன்னா கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி போடும்போது அவர் திரும்பி பார்க்கல. அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, நீங்க போய் டாக்டர் பாருங்க அப்படின்னா. டாக்டர் போய் அந்த இங்கதான் கோயம்புத்தூருக்கு போனா சாயந்தரம் ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னா என்னோட பையனுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேசாது. அது சொல்லும் போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணலாம் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்போ. அப்புறமா வந்து டாக்டர் கிட்ட நான் சொன்னேன், சார் இதுக்கு ஏதோ வழி இல்லையா எப்படி? அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குதா அப்படின்னா. இல்ல இல்ல, இது எல்லாம் இருந்தா உங்க அந்த சிஎம் ஸ்கீமோட ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா. பையனுக்கு 6 வருஷமோட டைம் கொடுத்தாங்க. கடைசி வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட சென்னைக்கு வந்தோம், சைன் பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டு கடைசியா கொடுத்து என்னோட பையனுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணி விட்டோம். இந்த மாதிரி மைக்ரேன் எல்லாம் வருவாங்களோ ஒரு குழந்தைக்கு இப்படி இருக்கும்போது நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டுல வந்து என்னோட பையனுக்கு நான் இங்க அதுக்கு நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா என்னோட ஊர்ல இந்த பையன் எனக்கு இருந்தான்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டுல இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என்னோட பையன் வந்து அம்மா அப்பா தம்பி சொல்லுது. இதுல வந்து காசே வாங்கிக்காமலே இந்த ஃபுல் ஆபரேஷன் பண்ணி கொடுத்தாங்களா? ஆபரேஷன் 6 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் காசு வாங்காம பண்ணிருக்கேன். ஒரு பைசா வாங்கல. ஒரு பைசா வாங்கல.